ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்களோட குயின் 7 தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது ஒரு பாகற்காய் ரெசிபி. பாகற்காயை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செஞ்சு தரலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த பாகற்காய் எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என் பொண்ணும் அப்படி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ சாதா காய்கறியை சாப்பிட வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்க இந்த காலத்தில் பாகற்காயா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் இவளுக்கு இந்த மாதிரி வத்தல் மாதிரி செஞ்சு கொடுத்து பழக ஆரம்பித்தேன். ஸோ அந்த டேஸ்ட் பிடிச்சிடுச்சு. இப்போ அவங்க ரெகுலராக இந்த பாகற்காயை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி புளிப்பு, இனிப்பு, கார்ப்பு அந்த மாதிரியான டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதேமாதிரி கசப்பு சுவையும் அவங்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால் அதை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்களும் அதை ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ பாகற்காயை ஃபஸ்ட்டு நம்ம பிஞ்சு பாகற்காயாக வாங்கிக்கிட்டு நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப மெலிசாக கட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் அந்த சிப்ஸ் துருவோம் இல்லைங்களா, சிப்ஸ் சீவும், அந்த சீவலில் கூட நீங்கள் அழகாக துருவிக்கலாம். துருவிட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட வெறும் மிளகாய்த்தூள், அதாவது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் இல்லாமல் வெறும் மிளகாய் மட்டும் அரைக்கிற அந்த மிளகாய்த்தூளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் நான் எவரெஸ்ட் பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் நான் எவரெஸ்ட் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது நல்லா கலர் தரும் உங்களுக்கு. ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த கலர். காரம் டேஸ்ட் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இந்த மிளகாய்த்தூளை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ஸ் காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா அதை தனித்தனியாக போட்டு ஒரு 2 நாளைக்கு காய வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு வெயிலில் வச்சு காய வைக்கல அப்படின்னா கூட நீங்கள் அதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா கூட அதுவே கூட ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் பாருங்கள். இந்த சவுண்டு வரும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். அதாவது நல்லா காஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எண்ணெயை விட்டு அப்பளம் அண்டு வத்தல்லாம் பொரிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப கசப்புலாம் தெரியவே தெரியாது உங்களுக்கு. இது ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கசப்பே தெரியாது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.